ஏழரை சனி காலத்துல பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணக்கூடாது? அதாவது மெயினா பார்த்தீங்கன்னா, ஏழரை சனியில ஃபர்ஸ்ட்டு அதாவது இன்னைக்கு பாருங்க, மேஷ ராசிக்கு கரெக்ட்டா 3வது மாசம் 2026 3வது மாசம் கரெக்ட்டா 6ஆம் தேதியிலிருந்து கரெக்ட்டா வாக்கியப்படி சனி பயிற்சி ஆகும்போது, கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் 2 1/2 வருஷத்துக்கு மேஷ ராசிக்கு 12ஆம் இடத்திலேயே சனி இருக்கும்போது, அதாவது ஆல்ரெடியே கஷ்டத்துல இருக்கிறவைங்க எந்த வகையிலுமே வீடு கட்டுறதோ, இடம் வாங்குறதோ, ஒரு தொழில் பண்றதோ பண்ணக்கூடாது. ஆல்ரெடியே நிறைய பணம் இருக்கிறவைங்க வேணா, கொஞ்சம் பணம் செலவு பண்ணிக்கலாம். அதாவது பொதுவாவே என்ன சொல்லுவாங்க, 7:30 சனி வந்துருச்சு, கொஞ்சம் விரயம் பண்ணுங்க. அப்படி யாரு விரயம் பண்றது? இருக்கிறவைங்க மட்டும் தாங்க விரயம் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறவைங்க என்ன செய்யறது? எதுவுமே பண்ணாம இருந்தா மட்டும் தான் முதல் 2 1/2 வருஷத்துக்கு 7:30 சனிக்கு உண்டான ஒரு பாதிப்ப குறைச்சிக்க முடியும். எதையுமே யோசிக்காம 7:30 சனி வரும்போது தான் தொழில் பண்ணலாம், இல்ல அத பண்ணலாம், இத பண்ணலாம்னு நினைக்கும்போது, எல்லா வகையிலுமே சிரமமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதனால மேஷ ராசிக்கு 7:30 சனி வரக்கூடிய காலத்துல வந்திருக்கக்கூடிய காலத்துல என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்கிறவைங்க மேற்கொண்டு எதுவுமே பண்ணக்கூடாது. ரொம்ப நல்லா இருக்கிறவைங்க வேணா கொஞ்சம் செலவு பண்ணிக்கலாம். அப்படி 2 1/2 வருஷத்துக்கு இருக்கும்போது சனியுடைய பாதிப்பு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல 2 1/2 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அதிகமா இருக்கும். மீதி இருக்கக்கூடிய காலத்துல மீதி 2 1/2 வருஷம், அடுத்த 2 1/2 வருஷத்துக்கு அவ்வளவா பாதிப்பு இருக்காது. ஃபர்ஸ்ட் 2 1/2 வருஷத்துல என்ன விதமான பாதிப்ப தொடங்குறாங்களோ, அதுதாங்க 7 1/2 வருஷத்துக்குமே